கணித்திற்குரிய தீன்தாரிகளே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையிலே ரீல்ஸ் மோகம் கொண்ட எல்லா பெண்களையும் தன் முன்னிலையில் அழைத்து, ஓ பெண்களே, ரீல்ஸ் மோகம் கொண்ட பெண்களே, நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அதிகமாக ரீல்ஸ்களை நீங்கள் போட்டீர்களா? அந்த ரீல்ஸிலே நீங்கள் நன்கு ஆடினீர்களா? நன்கு பாடினீர்களா? அதிகமான லைக்ஸ்களை அந்த ரீல்ஸின் மூலம் நீங்கள் தேடினீர்களா? உங்களை தட்டி கேட்டவர்களை வாயில் வந்தபடி வசை பாடினீர்களா? அவர்களை நன்கு சாடினீர்களா? உங்கள் கணவனுக்கு மட்டுமே காட்ட வேண்டிய அந்த முகத்தை அந்நீர்கள் எல்லாம் பார்க்கும் வண்ணம் உங்கள் முகத்தை நீங்கள் காட்டினீர்களா? உங்கள் அழகால் ஆண்களை நீங்கள் வசீகரித்தீர்களா? உங்கள் அழகின் மூலம் ஆண்களின் உள்ளங்களிலே நீங்கள் காமம் என்ற உணர்வை விதைத்தீர்களா? அதன் மூலம் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை நன்கு சிதைத்தீர்களா என்பதாக நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்க போகிறான். மேலும் நீங்கள் ஆடி பாடி ரீல்ஸ் போட்டீர்களே, குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ்களை போட்டீர்களே, அதன் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இப்படியா கேள்வி கேட்பான்? நீங்கள் போட்ட வீடியோக்காக வேண்டி அதிகம் லைக்ஸ்கள் வந்ததா? அதிகம் சப்ஸ்கிரைபர்கள் வந்ததா? அதிகம் ஷேர் வந்ததா? அதன் மூலம் பிரச்சனை என்ற தேர்கள் உங்களுக்கு வந்ததா? உங்களுக்கு அதிகம் வியூஸ்கள் வந்ததா என்பதாக அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறான். அதற்காக வேண்டி எண்ணற்ற முயற்சிகளை செய்கிறீர்களே, உங்கள் குணங்களை இழந்து விட்டீர்களே, உங்கள் ஒழுக்கத்தை இழந்து விட்டீர்களே, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை இழந்து விட்டீர்களே, நபியுடைய வழிமுறையை, அல்லாஹ்வின் சட்டத்தை நீங்கள் தூர எரிந்து விட்டீர்களே. நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் ரீல்ஸ் குறித்தா கேட்க போகிறான்? இல்லை இல்லை, மாறாக அல்லாஹ் நாளை மறுமையிலே எல்லா மக்களிடத்திலும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவ்வளவு மா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா அஸ்ஸலா. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே முதலாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்பது, நீங்கள் நல்ல முறையில் தொழுதீர்களா? அதை ஒழுக்கமான முறையில் தொழுதீர்களா? மனோன்மையோடு தொழுதீர்களா? அதை உரிய நேரத்தில் தொழுதீர்களா என்பதாகத்தான் நாளை மறுமையிலே எல்லோரிடத்திலும் கேள்வி கேட்க போகிறார். அந்த தொழுகைக்காக வேண்டி நீங்கள் உங்களை தயார்படுத்தினீர்களா? நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள், நாளை மறுமை நாளையிலே ஒரு அடியானுடைய கால்கள் எடுத்து வைக்க முடியாது 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்றவரை அதில் முதலாவதாக 2 என்ன தெரியுமா? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான வயதுகளை தந்திருந்தானே, அதை நல்ல முறையில் நீங்கள் கழித்தீர்களா? அழகான முறையில் கழித்தீர்களா? வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாலிபத்தை தந்தானே, அதை நல்ல முறையில் பயன்படுத்தினீர்களா? வணக்கத்தில் ஈடுபட்டீர்களா? ஒழுக்கத்தோடு நடந்தீர்களா என்பதாகத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பகரமாக தேவையற்ற ரீல்ஸ்களை போடுகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.